வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. என் மனசுக்குள்ள ஒரு பெயின் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பெயின் உங்ககிட்ட சொல்லணும்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. அதனால சொல்ல வந்துட்டேன். அது தப்பா, கரெக்ட்டான்னு தெரியல. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுருங்க. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுருவோம்னு நம்ம நெனச்சு டெய்லியும் ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? நான் 30 வருஷமா ஓடிட்டு இருக்கேங்க. நெறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். நெறைய வழிகள பார்த்துருக்கேன். ஆனா சக்சஸ் கம்மியா தான் பார்த்துருக்கேன். ஒரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒண்ணு வரும் எல்லா லைஃப்லயுமே. அந்த மாரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சுங்க. அது ஒரு பெரிய ஷோ. 3 ரவுண்ட் செலக்ட் ஆனேன். நம்ம லைஃப் மாறப்போதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கடைசில அது நமக்கு இல்லன்னு தெரியறப்போ, வலிக்கும் பாருங்க ஒரு வலி. அந்த வலி எனக்கு இப்போ வலிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்க. இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கா? வாய்ப்பு குடு. டைரக்டர் பையனா? வாய்ப்பு குடு. புரொடியூசர் பையனா? வாய்ப்பு குடு. இல்லையா? அரசியல்வாதி பையனா? வாய்ப்பு குடு. ஆனா திறமை இருக்கா? இல்லையான்னு யாருமே பார்க்கறதில்ல. அத நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரே ஒரு மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? உன்னால முடியும். ஓடு. நிச்சயம் ஜெயிப்ப சீனு. உன் பின்னாடி உன் தம்பி, தங்கச்சிங்க இருக்காங்க. உன் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவன் துணை இருக்கு. இதுக்கு மேல என்ன? இப்போ இதுல ரிஜெக்ட் ஆனாலும், திரும்ப அவங்களே நம்மள கூப்பிடுற அளவுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டணும். கரெக்ட்டா? அதனால இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடப் போறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இது நான் தப்பா பேசினா என்ன மன்னிச்சுருங்க.